காவல்துறையுடைய தேடுதல், காவல்துறையுடைய அடக்குமுறை, காவல்துறையுடைய சித்திரவதைகள், பெண்களை கொண்டு போய் காவல்துறையில் அடைச்சி வச்சுருவாங்க. அம்மனமாக்கி அவர்களை இந்த போராளிகளுடைய குடும்ப உறுப்பினர்களை சித்திரவதை செய்வார்கள். புலவர் ஐயாவுடைய தோட்டத்தில் வெடிகுண்டு தயாரிக்கின்ற போது 3 போராளிகள் அங்கு இறந்தார்கள். அதை அப்படியே காட்சிப்படுத்தியிருந்தார்கள். அவர் இறந்து துடித்து இறந்து விழுவது. அதே போன்று அந்த அரியலூர் குண்டுவெடிப்பு ரயில் பாதையில் மருதையாற்று பாலத்தில் குண்டு வைக்கின்றது. அதில் உலகத்துக்கு தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழரசன் குண்டு வச்சு பல பேரை கொண்டுட்டார் அப்படின்ற ஒரு அவப்பெயர் இருந்துச்சு. அந்த அவப்பெயரை நீக்குகின்ற வகையில் அந்த குண்டுவெடிப்பு எதற்காக வைக்கப்பட்டது, என்ன செய்தி ரயில்வே ஒன்றிய அரசுக்கும் தெரிவிக்கப்பட்டது என்பதையெல்லாம் மிக அற்புதமாக இதிலே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. தத்துரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த படத்தை பார்த்தபோது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் ஞாபகத்தில் அதில் ஒரு 90% சம்பவங்கள் நான் பார்த்ததும் நான் கேட்டதும் நான் பழகி அந்த போராளிகளோடு அவர்கள் தத்தமது குடும்பத்தில் தத்தமது வாழ்க்கையில் அவங்க தாய் தந்தை உறவுகள் அண்ணன் தம்பிகள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் காவல்துறை சித்திரவதைகள் இந்த காவல் நிலையத்தில் அம்மனமாக்கி ஒரு பெண்ணை உள்ளே உட்கார வச்சுருப்பாங்க, அது புகைப்படம் எடுத்து வெளியே இந்த ஒரு செய்தி அதை குறித்து எப்படி வெளியாச்சுன்னு சொல்லி சித்திரவதைகள் இது எல்லாம் அந்த மண்ணில் நடந்தேறியதை